கொஞ்சம் கூட எண்ணெயில் உதிராமல் சூப்பரான பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் எப்படி கட்லெட் செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள் கட்லெட் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் ஒரு லைக்கை போட்டு போங்க. இது வந்து நம்ம தோசை தவாவில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு இருந்ததும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா பொரிய விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க உப்பு போட்டு. உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் துருவி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் பீட்ரூட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்காக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். கேரட்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வெந்து ஓரளவுக்கு 80% வெந்ததும் இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கடமிளகாத்தூள், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபைனலாக வாசனைக்காக வந்து மல்லி இலை தூவி அரைக்கலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் வந்து கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அல்லது மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடு ஆறின உடனே நம்ம இதை கட்லெட் ஷேப்க்கு உருண்டை பிடிச்சி தட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் உருண்டை பிடிச்சி வடை ஷேப் உருளை ரவுண்டாக அந்த மாதிரி தட்டிக்கிறேன். நீங்கள் வந்து வாலா ஒரு மாதிரி ஷேப்பில் வரும், அந்த மாதிரிலாம் கூட ட்ரை பண்ணிக்கலாம். பிடிச்ச மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிடிச்சி ஒரு பவுலுக்கு இல்லைன்னா பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் கடையிலேயே ஸ்நாக்ஸ் அது இதுன்னு வாங்கி சாப்பிடாம வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சிங்கில் வந்து நம்ம தட்டி வச்சுருக்க கட்லெட்டை வந்து டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நம்ம ஒத்தி எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து ப்ரெட்டை இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா ஒத்தி எடுத்துக்கோங்க. மீதம் இருக்கிற பார்ட்ஸில் அப்படி ஊற்றிட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துருங்க. இல்லைன்னா உடனே ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்காது. ஆயிலில் போடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ரெஸ்ட் இருந்தே இருக்கணும். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆயிலில் போடும்போது எல்லாம் பிரிஞ்சு வந்துடுற மாதிரி இருக்கும். நாம் வந்து ஹெல்த்தியாக தவாவில் போட போகிறோம். இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 15 நிமிஷம் இல்லைனா 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துருங்க. இல்லைனாலுமே ரெஸ்ட் விட்டிங்கன்னா நல்லா அதெல்லாம் ஒட்டி வரும், பிரிஞ்சு வராமல் நல்லா அதே ஷேப்பில் கிடைக்கும். இப்போது தோசைக்கல் இல்லைன்னா தவாவை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா சூடு ஏறினதும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறத போட்டு 2 சைடு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டயட்டில் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஃபேட் ஆகுறோம், எண்ணெய் வந்து சாப்பிட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக் ரெசிபி இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். கெச்சப் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.